இருப்பீங்க. ஸோ அந்த சஷ்டியோட விரதத்தோட நீங்க ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா வந்து தைப்பூசம் 9வது நாள்ல வரும். அதாவது February 11. அதுல இன்னும் சிறப்பு என்னன்னா அன்னைக்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஸோ அந்த 9வது நாள் வரது முருகனுக்கு அகைன் 9ஆம் நம்பர் ரொம்ப சிறப்பு. செவ்வாய்னாலே 9 தான். ஸோ அவரோட பிளெஸிங்ஸ்க்கு உண்டான டேட் எல்லாம் பர்ஃபெக்டா அமைஞ்சு வருது. அப்ப 3ஆம் தேதி உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. விரதம்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து அந்த 9 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. நமக்குள்ள அந்த கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலைன்னா முருகன் வந்து கடவுள் வந்து கண்ணை குத்திடுவார் அப்படி இல்லை. நம்மளோட லைஃப்ல நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நல்ல நெறிமுறைகளை அமைச்சுக்கிறதுக்கும் தான் நம்மளோட கடவுள் வழிபாடு. நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி நம்ம ஈடுபாடு கொடுக்குறோம்ல, அதாவது டெடிக்கேட்டடா இருக்கும்ல, அந்த டெடிக்கேஷன் தான் அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த டெடிக்கேஷன் தான் இங்க வேணும், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் தான். ஸோ நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களோட வீட்டில் இருக்க